ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் நம்ம மனம். அந்த மனமே மிகப்பெரிய ஒரு மந்திர சாவியாக எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மனம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களுமே மனம் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயமும் உற்பத்தியாகி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? எல்லாமே மனம் தான். இன்னொருத்தருடைய மனதிலிருந்து உருவாக்கப்பட்ட விஷயம். எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே ஆல்ரெடி முன்கூட்டியே பார்த்ததுனால தான் அதை உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சினிமாவோ இல்லை சீரியலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சினிமாவோ சீரியலோ நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு முன்னாடி டைரக்டர் அவர் மனக்கண்ணில் அதை பார்த்துட்டார். ஓகேங்களா? அவர் மனக்கண்ணில் பார்த்த விஷயங்கள் தான் அவர் காட்சி அமைப்பாக நமக்கு உருவாக்கி நமக்கு காட்டுறார். சொல்லப்போனால் நம்ம பார்க்குற சினிமா அந்த டைரக்டரோட மனதை தான் பிரதிபலிக்கும். இந்த டைரக்டர் மனசில் என்ன நினச்சாரோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அது சினிமாவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு டைரக்டரோட மனம். அதே மாதிரி நம்ம இந்த உலகம் முழுக்க ஏகப்பட்ட கட்டிடங்கள், வீடுகளை நம்ம பார்க்குறோம். அந்த வீடுகள் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனரோ இல்லை என்ஜினியரோ அவங்க மனக்கண்ணில் பார்த்த வடிவத்தை தான் அவங்க கட்டுவாங்க. சொல்லப்போனால் அந்த வீடு வெறும் வீடு இல்லை, அது அந்த வீட்டோட ஓனருடைய மனமோ இல்லை அந்த என்ஜினியரோட மனமோ தான் அந்த வீட்டு வடிவமாக இருக்குது. அதே போல் வீட்டில் சமைக்கும்போது அது எந்த மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம மனதளவில் அதை ருசிச்சிருப்போம். சொல்லப்போனால் அது சமைக்கும் போதே நம்ம எதிர்பார்த்த டேஸ்ட்டு வரல அப்படின்னா அதை இன்னும் கூடுதலாக சேர்க்க வேண்டிய பொருள்கள் சேர்த்து அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துடுவோம். அப்படி சமைக்கப்பட்ட உணவு வெறும் உணவு கிடையாது, அது சமைச்சவங்களோட மனதின் பிரதிபலிப்பு. இப்படி நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே யாரோ ஒருவருடைய மனதோட பிரதிபலிப்பு தான். அந்த மனம் உருவாக்கப்பட்டவருடைய மனது தான் அந்த பொருளில் தெரியும். ஆனால் நாம் பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலுமே அதை உருவாக்கப்பட்டவருடைய மனதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் செஞ்சவங்களை அவங்க மனசை நினச்சி நம்ம பூரிச்சு போவோம். அது எதில் அப்படின்னா, கவிதை எழுதுகிறவங்களையும் ஓவியம் வரைகிறவங்களையும் அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம். அந்த ரெண்டு விஷயத்தையும் ரசித்து பார்த்தப்பா எப்படி யோசிச்சிருக்காங்க, எப்படி வரைஞ்சிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அவங்களுடைய மனசை நிச்சயமாக அந்த ஓவியத்திலையும் கவிதையிலையும் நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட எல்லா விஷயமே ஒருவருடைய மனதிலிருந்து உருவாகி வந்த விஷயங்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் நம்மளை இந்த உலகத்துக்கு எப்படி காட்டணும்னு நம்ம மனது அளவில் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளே மேக்கப் பண்ணிக்குவோம். நம்ம எந்த மாதிரியான உடை உடுத்தணும், நம்ம எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் வைக்கணும், நம்மளை எப்படி அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம மனதிலிருந்து தான் தோன்றி வருது. நம்மளுடைய தோற்றமே நம்ம மனம்தான். சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மனிதனால் ஏற்படும் எல்லா அசைவுகளும், நகர்வுகளும், செயல்களும் எல்லாமே மனம்தான். மனிதனின் மனம்தான் படைக்கிறது, மனிதனின் மனம்தான் செயல்பாடாக தெரிகிறது, மனிதனின் மனம்தான் வாழ்கிறது. இப்படி மனுஷன் மனசால் ஃபஸ்ட்டு படைக்க ஆரம்பிக்கும் போதே இந்த பிரபஞ்சமும் அதற்கான வேலையை தொடங்கி விடுகிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மனசில் நமக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கையில் எதை அடையணும், நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக சந்தோஷமாக உயர்வாக இருக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி வாழணுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ஒரு படைப்பை உருவாக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே அதுக்கு தான் ஆசைப்படுது. சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாலும் அந்த சிருஷ்டிப்பு மனிதர்கள் மூலியமாகவும் செய்யணும்னு விருப்பப்படுது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம மனதளவில் அந்த சிருஷ்டிப்பு ஏற்படுத்தணும்.
அந்த படைப்பை நம்ம உருவாக்கணும். அந்த சிருஷ்டிப்பு மனதளவில் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம உணரலாம். அது எப்படி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இந்த பிரபஞ்ச உருவாக்கத்திலிருந்தே நம்ம பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் அதனுடைய மனதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்கு. ஓகேவா? இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ ஏதுவான பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே இது ஏதோ தனி பொருள் கிடையாது. ஓகேங்களா? இது பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட அந்த மனம்தான் இந்த பிரபஞ்சமாக இருக்குது. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு திரைப்படம் டைரக்டர் உருவாக்கினா அந்த திரைப்படத்துக்குள்ளே அந்த டைரக்டரோட மனம் இருக்குது. ஒரு சமையல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சமையலுக்குள்ளே சமைச்சவங்களோட மனம் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் உருவாக்கினாலும் அந்த பொருள் செஞ்சவங்களோட மனம் அந்த பொருளில் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனவருடைய மனம், அது கடவுளாக கூட வச்சுக்கோங்க, அவருடைய மனம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. இப்படி உயிர்கள் வாழ ஏதுவான கிரகங்கள், சூரியன், சந்திரன் இப்படின்னு பல விஷயங்களை படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மள மாதிரியான உயிர்களை படைக்கப்படுது. இதில் மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனும் சிருஷ்டிப்பு செய்யணும் அப்படிங்கிறதான் பிரபஞ்சத்தோட ஆசை. அப்போது மனுஷன் சிருஷ்டிப்பு செய்யணும், ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அவனுக்கு மனசுன்னு ஒன்று வேணும். அந்த மனசுன்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்குள்ளே ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்குவான், ஒரு படைப்பை உண்டாக்குவான். அதன் மூலயமா பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்துவான், இந்த பூமியை பயன்படுத்துவான், இந்த இயற்கையை பயன்படுத்துவான். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மகிமையை அவன் அறிவான். சொல்லப்போனால் நம்ம மனசில் ஒரு சிருஷ்டிப்பை, ஒரு படைப்பை உண்டாக்கி அதை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய விருப்பமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம மனதை தூண்டக்கூடிய அளவுக்கு தான் இந்த பிரபஞ்ச படைப்பே இருக்குது. இந்த பூமியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்காக தூண்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அப்படி தூண்டக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால தான் இந்த பூமியை சல்லடை போட்டு சலித்து எடுக்கிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் பிரபஞ்சம் நம்மளை தூண்டுது, நம்ம மனசை தூண்டுது, நம்ம மனசையே ஒரு படைப்பாளியாக உருவாக்குது, ஒரு சிருஷ்டிப்பாக ஏற்படுத்துது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனமே ஒரு படைப்பாளி, நம்ம மனமே ஒரு சிருஷ்டிப்பு கர்த்தா. என்னடா ரொம்ப ஓவராக சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நம்ம மனம் நம்ம இயக்கிறது இல்லை, இந்த பிரபஞ்சம்தான் நம்ம மனதையே இயக்குது. இது எப்படின்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புல மனம்ங்கிறது எங்கே இருக்குன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? இல்லை எந்த உறுப்பில் இருக்குனாவது சொல்ல முடியுமா? அந்த மனம் என்ற ஒரு விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? வைத்தியம் பண்ண முடியுமா? மனசை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அது பாட்டுன்னு இயங்கிக்கிட்டே இருக்கும், நம்மளை மீறி அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மூளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மூளையிலிருந்து இயங்கக்கூடிய விஷயங்கள், எண்ணம், புத்தி, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். மனம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் வருது. அது இந்த பிராணன் வழியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு பேர் தூய பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒளியிலிருந்து உற்பத்தியாகி வரும், சூரியன்லேருந்து, நட்சத்திரன்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில ஜோதிட ஆய்வாளர்கள்லாம் கிரகங்கள்ல இருந்து கூட அந்த மனம் செயல்படும், கிரகங்கள் மூலியமாக கூட வரும். அதாவது இந்த சனி திசை, செவ்வாய் திசை, புதன், அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜாதகப்படி, இது எல்லாமே அந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு மன தூண்டுதல் கூட இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால தான் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு மனம் ஒரு மாதிரி ஆகும். மனம் வேறு மாதிரி செயல்பட்டு அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, மாற்றம், இல்லை ஒரு தோல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா இந்த மனமானது நம்மக்கிட்ட இருந்து இயங்கிறதில்ல, இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்ம மனமே இயக்கப்படுது. அப்படி பிரபஞ்சத்திலிருந்து நம்ம மனம் இயக்கப்படுவதனால தான் அதை அடக்க முடியாமல், மனதை கட்டுப்படுத்த முடியாமல் சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் தவம் இருந்து மனசை அடக்க முயற்சி பண்ணாங்க, கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது என்ன பண்ணியும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, அடக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு புரிஞ்சிக்கினவங்க தான் ஞானிகளாகவும், சித்தர்களாகவும், முனிவர்களாகவும், ரிஷிகளாகவும், ஏன் நம்ம வணங்குற கடவுளாகவும் அப்படி தான் இருக்காங்க. நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது, ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் அல்லது அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்றாவது பண்ணாதான் நம்ம மனசவே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது, மனசை ஜெயிக்கவே யாராலையுமே முடியாது. அப்படி ஜெயிக்க முடியாதவங்க எல்லாருமே மனசுக்கு அடிமை தான். இந்த பிரபஞ்சம்தான் நம்ம மனசையே இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனமே இந்த பிரபஞ்சத்தின் பேரியக்க சக்தி அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் பேரியக்க சக்தியே நம்ம மனதாக இயங்கும்போது அப்போ அந்த சக்தியை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. என் மனசை எப்படி பிரபஞ்சம் இயக்கும்? என் மனசு என்கிட்ட தான் இருக்குது, பிரபஞ்சம்லாம் ஒன்றும் இயக்க கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்களே உங்களை சோதிச்சு கூட பாருங்கள். மினிமம் 1 மணி நேரமாவது உங்கள் மனசில் எதுவுமே தோன்றாமல் இருக்கான்னு பாருங்கள். ஏங்க 1 மணி நேரம், 1 நிமிஷம், 1 நிமிஷத்துலையாவது உங்கள் மனசில் தானாக ஏதாவது தோன்றாமல் இருக்கான்னு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன எண்ணமாக இருந்தாலும் உங்கள் மனசில் தோன்றாமல் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 70,000 முதல் 80,000 எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணங்கள் நீங்கள் உருவாக்குறது இல்லைங்க, தானாக வரும்னு சொல்கிறாங்க. நடக்கும்போது, சாப்பிடும்போது, சிரிக்கும்போது, ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது, நம்ம என்ன செஞ்சாலும் அதை சுற்றி 1008 எண்ணங்கள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தானாக வரும். 1008ன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எக்கச்சக்கமான எண்ணங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களை சுற்றியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இது இயற்கை, இது பிரபஞ்சமே உருவாக்கக்கூடிய விஷயம். சரி, மனம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம தூங்கும்போது கனவுன்னு ஒன்று வருது இல்லை, அந்த கனவுல நம்ம மனம் எங்கே போகுது? எப்படி அந்த அனுபவத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு மீண்டும் நம்மக்கிட்டே அந்த மனம் வருது? ஏங்க நம்ம பாட்டு உடல் அசைவே இல்லாமல் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை மீறி நம்ம மனம் தூக்கத்தில் கனவாக இயங்குதே, அது எப்படி? கனவுல நம்ம மனம் இயங்கிறது மட்டும் இல்லை, அந்த இயக்கத்துக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணுது. எப்படி? ஒரு அதிர்ச்சியான சம்பவமோ, ஒரு பயமான சம்பவமோ நம்ம கனவுல கண்டா, நம்ம மனம் அந்த கனவுல கண்டா, நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணி பயந்து எந்திரிச்சு உட்காந்து நம்ம வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், பயப்படுவோம். அப்போது இந்த பிரபஞ்சம்தான் மனதை இயக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த கனவு சமாச்சாரத்தை மிக முக்கியமாக எடுத்துக்குங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம மனதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இந்த படைப்பின் மனம்தான். நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தையே படைத்தது கடவுள்னு வச்சுக்குவோம். இந்த கடவுளோட மனம்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே. எவ்வளவு பெரிய பிரபஞ்ச மனதின் சக்தியிலிருந்து நமக்கு கொஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த பூமியை ஆண்டு கொள்ளும் அளவிற்கு. அதாவது இந்த பூமியில் மனதின் சக்தியை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பிரபஞ்ச மனசக்தியிலிருந்து கொஞ்சம் போதும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுத்து முடிக்கல, கொடுத்து கொண்டே இருக்கு. நம்ம உயிரோடு இருக்கும் நாள் வரை இந்த பிரபஞ்ச மனசக்தியிலிருந்து நம்ம மனதுக்கும் அந்த சக்தியானது
வந்து கொண்டே இருக்கும். அது நம் மனசக்தியை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும், மனுஷனோட மனம் தானாக இயங்காது, இது தூண்டப்பட்டாதான் இயங்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் வெளியில இருந்து பிரபஞ்சத்திலிருந்து அது தூண்டிக்கிட்டே இருக்கு. அதையும் இல்லாமல் இந்த மாய பிம்பத்தை, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை ஒரு மாய தோற்றமாக உருவாக்கி மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களை சுற்றி அப்படியே விழிப்புணர்வாக நல்லா கவனித்து பாருங்கள். எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒன்றா உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு பாட்டு கேட்டாலும் சரி, ஒரு படம் பார்த்தாலும் சரி, இயற்கையில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நபரை பார்த்தாலும் சரி, நீங்கள் எதை கவனித்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த தூண்டுதல் உங்கள் மனசை இயக்கிக்கிட்டு இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் பிரபஞ்சத்தோட தந்திரம். நம்ம எதை பார்த்து நம்ம மனசு தூண்டப்படுதோ அதன் மூலயமா நம்ம பிரயாசப்பட்டு நம்ம மனசு சிருஷ்டிப்புக்கு தயாராகிடும். உங்கள் மனம் சிருஷ்டிப்புக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா அந்த சிருஷ்டிப்புக்கு பிரபஞ்சமும் தயாராகிடும். அப்போது உங்கள் மனம் எதை சிருஷ்டி செய்யணும், எதை படைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை கொஞ்சம் ஆழமாக சிருஷ்டிப்பு பண்ணுங்க. ஆழமாக அப்படின்னா உங்கள் ஆழ் மனதில் பதிகிற அளவுக்கு சிருஷ்டிப்பு பண்ணுங்கள். ஒரு படைப்பை உருவாக்குங்க. அதாவது மறக்க முடியாத அளவுக்கு. இப்போது உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நம்பர், எத்தனை பேர் நம்பர் தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான நபர்களோட நம்பர் சொல்லலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட்டு உங்கள் நம்பராவது சொல்லலாம். டக்குன்னு சொல்லுவீங்க மறக்காமல். அந்த மாதிரி நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லக்கூடாது. உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ, எதுவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இந்த பிரபஞ்சம் உங்களை என்னவா மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நான் அப்படிங்கிறத சொல்லணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். அந்த அளவுக்கு உங்கள் ஆழ் மனதில் ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு படைப்பை உருவாக்கி உண்டாக்கி வைக்கணும். உங்களை பற்றின, உங்கள் தேவைகள் பற்றின படைப்பை நீங்கள் தான் உண்டாக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கான, உங்கள் வாழ்க்கைக்கான சிருஷ்டிப்பு கர்த்தா அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க. உன் வாழ்க்கை உன் கையில், எண்ணம் போல் வாழ்க்கை, தலை விதி. நம்ம தலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம மனம்தான் நம்ம வாழ்க்கைக்கான சிருஷ்டிப்பு கர்த்தா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம மனம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மனமானது திரும்ப 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 தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை பற்றின சிந்தனை இரவும் பகலும் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனதை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனம் அதை மறக்க விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லப்போனால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம மனம் சிருஷ்டிப்பி கர்த்தாவாக இருக்கிறதுனால நம்ம மனம் சிருஷ்டிக்கும் விஷயத்தின் மேலேயே அதிகப்படியான கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும், வைக்கணும். அதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவையோ, வீடோ காரோ இல்லை பணமோ இல்லை ஆரோக்கியமோ, எது தேவையோ அது நமக்கு கவனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பாத்ரூம் போகிற இடத்துல கூட எழுதி ஒட்டி வைப்பாங்க. கண்ணாடியாண்ட ஒட்டி வைப்பாங்க. இல்லை பூஜை ரூபாண்ட ஒட்டி வைப்பாங்க. நிறைய இடத்துல அதிகமாக நம்ம எங்கெல்லாம் நம்ம கவனம் போகுதோ அங்கெல்லாம் அதை எழுதியோ அல்லது புகைப்படமாகவோ ஒட்டி வைப்பாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம கவனம் முழுக்க முழுக்க அந்த சிருஷ்டிப்பிலேயே நம்ம மனம் இருக்கும். ஓகேங்களா? சில பேர் மொபைலை அடிக்கடி பார்ப்பாங்க. அப்படின்னா அவங்க டிஸ்பிளேவில் கூட புகைப்படமாக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க மனம் சிருஷ்டிச்சுக்கிட்டே இருக்கணும், படைச்சிக்கிட்டே இருக்கணும். அது செய்ய செய்ய தான் அந்த பிரபஞ்ச மனமும் அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போது நமக்கு தேவையான விஷயங்கள் மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும்.
அந்த கவனத்தை தூண்டுவதற்கு நம்மளை சுற்றி இந்த மாதிரியான புகைப்படங்களோ இல்லை எழுதி வைக்கிறதோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா, மெயினாக இந்த மகப்பேறு ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, அங்கெல்லாம் அழகழகான குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி, விளையாடுற மாதிரி, இல்லை தவழ்ந்து போகிற மாதிரி குழந்தைகள் ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரியான அழகான குழந்தை தனக்கும் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிருஷ்டி, மனதின் சிருஷ்டிப்புத்தன்மை, படைப்புத்தன்மை பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டாகணும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான புகைப்படங்கள் மகப்பேறு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நல்லா உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை கட்டுமஸ்தாக வச்சுருக்கிறவங்களோட, உடற்கட்டு அழகாக வச்சுருக்கிறவங்களோட புகைப்படங்கள் தான் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்க, அந்த ஜிம்முக்கு போனவங்களோட மனசுலேயும் அந்த மாதிரியான ஒரு படைப்புத்தன்மை, ஒரு சிருஷ்டிப்புத்தன்மை, தனக்கும் அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்குள்ளே தோன்றிடும். இது போல தாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை உங்கள் மனசை தூண்டிக்கிட்டே இருங்க. உங்கள் மனசை சிருஷ்டிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருங்க. உங்கள் மனசை அதற்கான படைப்பாளியாக ஆக்கிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நம்ம மனமே பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சத்திலேருந்து தான் நம்ம மனமே இயங்குது. மனம் எதை அதிகப்படியாக சிந்தித்து சிருஷ்டிப்பு செய்தோ அது இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனமே ஒரு மந்திர சாவி. ஓகேங்களா? நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம மனமே நமக்காக உருவாக்கும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம், நம்ம மனம் அங்கேயும் இங்கேயும் தாவ விடாமல் நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டுமே 100% ஃபோக்கஸாக வச்சோம் அப்படின்னா, நம்ம மனம் சிருஷ்டிக்கிற விஷயம் இந்த பிரபஞ்சத்துலேயும் சிருஷ்டிப்பாகும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு பல்லாயிரம் எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணங்கள் எதையும் நம்ம கேர் பண்ணாமல் ஒரே எண்ணத்திலே நம்ம மனம் இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் மிக வலிமையாக ஒரு அதிர்வலையாக போய் சேரும். என்னடா இது, நம்ம அனுப்புகிற எண்ணங்கள் எதுவும் ரிப்பீட் ஆகலை, ஆனால் வேறு ஒரு எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு அதை கவனித்து அதை நமக்கு உருவாக்கி தரும். கடவுளையே அடையணும்னு நினச்ச மகான்களும், ஞானிகளும், சித்தர்களும், முனிவர்களும், ரிஷிகளும் இப்படி தான் கடவுளை அடைய முயற்சி பண்ணாங்க. அப்படியெல்லாம் அவங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சதுனால தான் அவங்க சாதாரணமான மனிதர்களிலிருந்து வேறுபட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்கள நம்ம போற்றுறோம், வணங்குறோம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம மனதை இயக்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து வர ஒரு நாளைக்கு 70,000 80,000 எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம அலசிக்கிட்டு அதனுடைய வாழாமல் நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய விஷன், நம்மளுடைய லட்சியம் என்னமோ அந்த ஒரு எண்ணத்தோட மட்டுமே 24 ஹவர் நம்ம விழித்திருக்கும் நேரமெல்லாம் அந்த எண்ணத்தில் மட்டுமே முழு கவனத்தோட, ஒரு தவம் இருக்கிறவங்க போல் ஒரு முழு கவனத்தோட ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மனதுக்குள்ளே சிருஷ்டிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த படைப்பு நீங்களே உருவாக்கிடுவீங்க. இது இந்த பிரபஞ்சம் நமக்காக அருளிய அருட்பெரும் கொடை அது. ஓகேங்களா? இந்த சக்தி வாய்ந்த ஒரு படைப்பை நம்ம மனதளவில் மனசை வச்சியே உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாம் நாமே படைப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மந்திர சாவியை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.